அதான் அந்த இளவயதின் அந்த வாழ்க்கைப்பட்ட போது இருந்த அந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீயும் மறந்துட்டாப்பா, பட் நான் அதை நினைத்திருக்கிறேன். அவ்வளவு நீ என் மேல அவ்வளவு நீ ஆச்சரியமா இருந்தா, அவ்வளவு என் மேல நீ ஒரு பாசமாய் நேசமாய் நீ இருந்தா, அது எங்க போச்சுன்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசிகள்லாம் புலம்புறாங்க. நீங்க ஏசாயாட்ட போனீங்கன்னா ஏசாயா என்ன சொல்லுவார் தெரியுமா? மாட்டுக்கு தன்னுடைய தொழுவும் தெரியும், கழுதைக்கு தான் முன்னணி தெரியும், என் மக்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புலம்புவார். நீங்கள் அதே எரேமியாட்ட போனீங்கன்னா எரேமியா சொல்லுவார், கொக்குக்கு அந்த பாதை தெரியும், புறாவுக்கு தெரியும், ஆனால் என்னுடைய ஜனங்களுக்கு அந்த பாதைலாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி. இதை தீர்க்கதரிசனங்களை படிக்கும்போது நம்ம இப்படி தான் படிக்கணும். ஏன்னா பின்வாங்கி இஸ்ரவேலரை குறித்து தான் அவர்கள் விதமாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புலம்பி அவர்கள் தங்கள் தாடியை பீய்த்து கொண்டு, மயிரை பீய்த்து கொண்டு, ரெட்டுடுத்தி கொண்டு தேவ சமூகத்திலிருந்து விதமான செய்திகளை பெற்றுக்கொண்டு மக்களிடத்தில் வந்து சொல்லுனாங்க. அதான் இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதைத்தான் அந்த சங்கீதக்காரன் அவ்வளோ அழகாக சொன்னான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை, நீ தருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல, உம்மை, த பர்சன் ஆஃப் காட், ஆண்டவரை, ஆண்டவர் மேல் ஒரு பாசம், உம்மை என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படி நம்ம ஒரு ஆளை ரொம்ப நம்ம நேசித்தோன்னு சொன்னால் என்ன விரும்புவோம் தெரியுமா? அந்த ஆளோட உட்காந்து பேச விரும்புவோம். ஒரு எளிய எடுத்துக்காட்டு, காதலர்களை பாருங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிற சப்ஜெக்ட் என்ன? நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது காதல், அது ஒரு அன்பு, ஒரு பாசம், அதில் ஒரு பிடிப்பு வந்துடுது. பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி நாமும் கூட ஆண்டவர் மேலே ஆதியில் இருந்த அந்த அன்பு நமக்கு இருக்குமானால் ஜெப வேளை வாஞ்சிப்பேன் என்கிற பாடல் நமக்கு பழையதாக போகாது. என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், ஸ்வீட் ஹவர் ஆஃப் ப்ரேயர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதால் ஜெபிக்கிறோமா, ஜெபிக்க விரும்புவதால் ஜெபிக்கிறோமா? Do we pray because we want to pray or do we pray we have to pray? இது ஒரு நல்ல கேள்வி. நான் சொன்னேன் இன்னைக்கு ஹார்ட் சர்ச்சிங் சொல்லி யோசித்து பாருங்க. ஐயோ காலையிலலாம் கொஞ்சம் நேரமாக ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், இப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அல்லது ஆண்டவர் மேலே ஒரு பாசம், ஐயோ நான் அவரை பார்த்து காலையில் கொஞ்சம் நேரம் அவரோட கூட நான் உட்கார்ந்துருக்கணும், அவருடைய முகத்தை நான் தரிசிக்கணும், மற்றவங்கள்ட்ட பேச முன்னால் அவர்கிட்ட நான் முதல்ல பேசிடணும், அவர் சத்தம் நான் கேட்டுறணும், அவருடைய முகத்தை நான் தரிசித்திடணும், இப்படி நமக்கு ஒரு வாஞ்சி இருக்குதா என்ற கேள்வி நமக்கு ரொம்ப முக்கியமான